பொம்பளைங்க வரக்கூடாது, இது ஆம்பளைங்க பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்து என்ன தெனாவட்டு பொம்பளை சட்டை போட்டு கூட்டிட்டு வந்திருப்பா அவனை. இல்லக்கா, மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். ஏன் திருடினா? சத்தியமா சொல்ற மாதிரி குழந்தை, இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். உன்னோட திமிரு தெனாவட்டு எல்லாத்தையும் இந்த தெய்வத்துக்கிட்டே காமிச்சிட்டியா? போடி வெளிய, முதல்ல போடி வெளிய. போடி. பாண்டி பஜார் போறோம். ட்ரீம் பாய், ஊருக்கு போறேன்னு சொன்ன, துணி எடுக்க போறியா? மாம்பழம் என்றாலே நினைவுக்கு வருவது மாசா போடாங்க மாயாடா. மாயாதான் பேரு உங்கடா புரிக்கீங்களா? நிகழ்ச்சியின் இந்த பகுதியை வழங்கியவர் எச்சல். வாங்க வெளியே நல்லா இருக்கா? அந்த வயலட், அந்த வயலட் இருக்கு, அந்த ப்ளூ பீட் எடுங்க. ஐயோ, no, no, please, no, no, please, please, no, no. Sorry. அது வந்து இந்த 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 பொம்மை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடுறா. இல்லடா, இந்த பொம்மை பொண்ணாச்சா, பொண்ணு வந்து ட்ரெஸ் அது இல்லடா, சாரி. அது என்னடே இங்கே வந்து மனத்தை வாங்கிட்டியா? இன்னொரு தடவை கனவுன்னு சொல்லு, கழுத்து எடுத்துறேன். இவரோட பெரிய தொலையா போச்சு. ஆமாடா. போச்சுடா மச்சான், மல்லிகைப்பூ பார்த்தா மயங்கிட வேண்டாம். கற்பூர வாசனை. இவனுக்கு எங்க தெரிய போகுது? மல்லிகைப்பூ மகிமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உதிரி மல்லிகைப்பூ வாங்கி படுக்க மேல 8 முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகைப்பூவை நனைச்சு அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகாரம் என்ன மாதிரி கனவு தெரியுமா? மறுபடியும் கனவு கண்டாடா. டேய், மறுபடியும் கனவுன்னு சொன்ன உதவாங்க வேணா பைத்தியம். குட் மார்னிங். குட் மார்னிங் கேர்ள்ஸ். வாங்க வாங்க. என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? மேடம், இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். எதுக்கு? இத்தனை வயசானதுக்கு அப்புறமும் இவ்ளோ அழகா இருக்கீங்களே, அது எப்படி? தப்பா நினைச்சுக்காதீங்க, காய் கல்பமா சாப்பிடுறீங்க. பேசுங்க ரெடி, தங்க புஷ்பமா இருக்கும். இப்ப எதுக்காக எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க? என்ன விஷயமா வந்தீங்க? மியூசிக் அகாடமியில் நடக்க போற பெண்கள் அழகு போட்டியில் நீங்க தலைமை தங்கறதுக்காக இன்விடேஷன் அடிச்சிட்டு வந்திருக்கோம் மேடம். ஆஹா, தலைமை தான் தாங்கணுமா? நான் அந்த போட்டியிலேயே கலந்துக்கணுமோன்னு நினைச்சேன். நீங்க போட்டியில கலந்துட்டா எங்களுக்கு பிரைஸ் கிடைக்காம போயிடும். வெரி குட். ஊருக்கு போறேன். பஸ் எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. அப்பாட்ட தான் சொல்லுமா? அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பாரு சேனு, நீ ஊருக்கு போறதெல்லாம் சரிதான். உங்க அப்பா பத்தி உனக்கே நல்லா தெரியும். 3 மாசம் வரை அவரோடயே இருக்க போற. அதனால அடக்கொடுக்கமா இருந்துட்டு திரும்பி வரும்போது என் பிள்ளையா திரும்பி வா. சரி சரி, உங்க பிள்ளையாவே திரும்பி வரேன். வரட்டுமா? போயிட்டு ரைட். இதோ வந்துட்டான் உன் வாய்தாக்காரன். வீட்டுக்கே வந்துட்டான். ஏன் கணக்கு இந்த மாசம் அவன் கணக்கு தெரியலையா? தம்பி, 1ஆம் தேதி ஆன உடனே பணத்தை கவர்ல போட்டு பாக்கெட்ல ரெடியா வச்சிருப்பேன். எங்க கண்டாலும் கொடுத்துலாம்னு. வணக்கம் சார். வாங்க ஹெல்த் வாங்க. கவர்மெண்ட்ல மாசம் இருந்தா உங்களுக்கு சம்பளம் தரணும் இல்லையோ, நான் கரெக்டா கொடுத்துறேன். நன்றி மறந்துடாதப்பா. தம்பிக்கு பொதுநல உணர்வு கொஞ்சம் ஜாஸ்தி. ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது எங்க உங்களுக்கு பத்தாம போய் ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்தை நீங்க கவனிக்காம போயிருவங்களோட பயந்து போய் தம்பி உங்களுக்காக மாசம் மாசம் ஒரு தொகையை கொடுத்து சொல்லியிருக்கு. கணக்கு அங்க பாரு. அடடே, நம்ம தேவர் மகன் காலேஜ்ல லீவ் விட்டாங்க போல் இருக்கு. அக்ரிமெண்ட் பிரகாரம் அப்பா வீட்டுல தங்க வந்திருக்காரு. அக்ரிமெண்டா? ஆமா தோர, இந்த காடாறு மாசம் நாடாறு மாசங்கிற மாதிரி மெட்ராஸ்ல படிக்கிற காலத்துல அம்மா கிட்டையும்
காலேஜ்ல வருஷா வருஷம் இந்த லீவ் விடுவாங்களே அப்ப மட்டும் அப்பா கிட்ட வந்து தங்கிட்டு போகணுங்கிறது தான் அவங்களுக்கு உள்ள அக்ரிமெண்ட். ஓஹோ, பாட்டிங்க பாருங்க, அடி வாரு. என்ன அடிக்கிறீங்க? ஏண்டா காலை புடிச்சு வேலை கேட்டேன்னு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? இருக்கடா சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திருக்கீங்க, என்ன ஊத்துறீங்க கேட்டல? அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன், அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவை குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் முட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன். ஆனா கரையா முடிச்ச தலையா, என் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீட்டி முடிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது பாரு. வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்செடி தலைய? இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். ஏண்டா இன்னைக்கு என்னடா படம் மாத்திருக்கீங்க? அழைக்கல என்ன? அவன் பட்டத்துல 30 லட்சம் 40 லட்சம் போட்டு படத்தை எடுத்து விடுறானுங்க. இவங்க என்னடா ஒரே ஒரு டென்ட் குட்டாய் வச்சுட்டு 200 300 கொடுத்து 3 நாளைக்கு ஒரு பட்டிக்கு படம் மாத்தினானுங்க. ஏண்டா நெருப்போழி, ஒரு படத்தை ஒரு வாரம் 10 நாள் உடனே மாட்டீங்களா? சுத்துப்பட்டு 4 கிராமத்துக்காரங்க மட்டும்தான் பக்கத்து ஒரு கோட்டைக்கு படம் பார்க்க வர்றீங்க. மொத்தம் சேர்த்தாலே 300 பேர் தேர மாட்டீங்க. இந்த லட்சணத்துல நாங்க ஒரு படத்தை ஒரு வாரம் 10 நாள் ஓட்டி என்னத்தை சம்பாதிக்கிறது? எங்க முதலாளி தலையில துணியை போட்டுக்க வேண்டியதுதான். வேலையை பாப்பீங்களா வெட்டித்தமா பேசிக்கிட்டு? என்ன மறுக்குழுந்து இவ்வளவு சந்தோஷமா? எதுக்கு வர ஆளு கூட தெரியாம? ஏய் என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லடி. இல்ல இல்ல, நீ எதையோ மறைக்கிற. போடி. ஆட வெக்கப்படுற? சொல்லுடி. கலா வந்து சும்மா சொல்லுடி. நீ என்னை விட சின்னவளா இருந்தாலும் எனக்கு முன்னாலே கல்யாணம் ஆகி புள்ள பெத்தவ. நீ வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் என்னை 2-3 மாப்பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு எப்பவும் போலவே பிடிக்கலன்னுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வேற மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்களா? இல்லடி, நம்ம ஊர்ல ஒருத்தர் என்ன ஒரு மாதிரியா கண்ணு மொழியெல்லாம் மேல சொருவுற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போறாரு. அடி சக்க, யாரு மாதிரி குழந்தவரு? நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ என்னை விட அனுபவசாலி தானே, இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லு. எதுக்கு? அதான் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு போறதுக்கு. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது, உள்ள வா சொல்றேன். ஆமா, நீ கனவு கண்டியா? இல்ல அவன் வேற எங்கேயாச்சும் பார்த்து சிரிச்சதே உன்னையே தான் பார்த்து சிரிச்சான்னு நினைச்சுக்கிட்டியா? அடி போடி வேலையேத்தவளே, என்னையத்தே நல்லா உத்து பார்த்து சிரிச்சிட்டு போறாருங்கிறே. அப்படிங்கிற? ஆமாடி அப்படித்தே. அப்ப சந்தேகமே இல்ல மறிக்கொழுது, உனக்கு விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? என்ன நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க. என்ன நீ
நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க, பொண்ணு கேட்டு வருவாங்க, பொண்ணு கேட்டு வருவாங்க, பொண்ணு கேட்டு வருவாங்க. என்ன தேவரையா தம்பதி செய்தாம தடவுடலா புறப்பட்டியே? ஒண்ணுமில்ல, நம்ம மறி குழந்தை பொண்ணு கேட்கலான்னு போறேன். Oh,